பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தின் மூலமாக மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தின் 14ஆம் 15ஆம் வசனங்களில் புதிய ஏற்பாட்டில் இன்னொரு உபவாசத்தை குறித்து பார்க்கிறோம். இது நியூ டெஸ்ட்மெண்ட்டில் தேர்ட் ஃபாஸ்டிங்னு கூட சொல்லலாம். இதில் யோவானினுடைய சீஷர்கள் வந்து இயேசுவை பார்த்து ஒரு கேள்வி எழுப்புகிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை ஒரு குற்றம் சாட்டுவதைப் போல ஒரு சூழ்நிலை இங்கே வருகிறது. நான் அந்த வசனத்தை வாசித்துறேன். 14, 15ஆம் வசனம் 9ஆம் அதிகாரம் மத்தேயு சுவிசேஷத்தில். அப்பொழுது யோவானுடைய சீஷர் அவரிடத்தில் வந்து, நாங்களும் பரிசேயரும் அநேக தரம் உபவாசிக்கிறோமே, உம்முடைய சீஷர் உபவாசியாமல் இருக்கிறது என்னவென்று கேட்டார்கள். இயேசுவின் சீஷரில் குறித்தே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. என்னென்னா, நாங்கள் ஃபாஸ்டிங் இருக்கிறோம். யார் கூட? பரிசேயரோடு நாங்களும் இருக்கிறோம். நாங்களும் ஃபாஸ்டிங் இருக்கிறோம், பரிசேயரும் ஃபாஸ்டிங் இருக்கிறாங்க. ஆனால் உம்முடைய சீஷர்கள் இல்லையே. சீஷர்களை ஆண்டவர் இருக்க சொன்னார், ஏன்னா அவர்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவதற்காக. ஆனால் அதே நேரத்தில் இங்கு இவர்கள் தாங்கள் எடுக்கிற ஃபாஸ்டிங்கை உம்முடைய சீஷர்கள் எடுக்கலை அப்படின்றது தான் இவங்க எழுப்புகிற ஒரு குற்றச்சாட்டு. அப்போ இயேசு சொல்கிறார் 15ஆம் வசனத்தில், அதற்கு இயேசு, மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் துயரப்படுவார்களா? மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அப்பொழுது உபவாசிப்பார்கள். அப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கு ஒரு மிக முக்கியமான கருத்தை சொல்லி கொடுக்கிறார். கூடவே பார்த்திங்கன்னா 16ஆம் வசனத்தில், ஒருவனும் கோடித்துண்டை பழைய வஸ்திரத்தோடு இணைக்க மாட்டான், இணைத்தால் அதனோட இணைத்த துண்டு வஸ்திரத்தை அதிகமாய் கிழிக்கும், பீறலும் அதிகமாகும். இங்கே புது திராட்சை ரசத்தை பழந்துருத்திகளை வார்த்து வைக்கிறது இல்லை, வார்த்தா துருத்தி கிழிந்து போகும், ரசம் சிந்தும் அப்படின்னு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறார். ஏன்னா இவர்கள் பாரம்பரிய வழக்கத்தின்படி எடுக்கிற உபவாசம். யார்? யோவான் ஸ்நானகனின் சீஷர்கள் பாரம்பரியமாக சட்டமாக்கப்பட்ட சடங்காக்கப்பட்ட ஒரு உபவாசம். ஃபாஸ்டிங் எடுத்து தான் ஆகணும். அந்த யூதர்களுடைய பாரம்பரிய வழக்கத்தின்படி எடுத்த அந்த ஒரு ஃபாஸ்டிங்கை தான் இவர்களும் பரிசேயரும் எடுப்பதாக சொன்னார்கள். இங்கே 3 கருத்துக்களை நாம் கவனிக்க வேண்டும். இவர்கள், இந்த யோவான் ஸ்நானகனின் சீஷர்கள், இவர்கள் எடுத்த அந்த ஃபாஸ்டிங் இவர்கள் பாரம்பரிய வழக்கத்தின்படி எடுத்த ஃபாஸ்டிங், சடங்காச்சாரமாக எடுத்த ஃபாஸ்டிங். என்றைக்குமே நான் ஃபாஸ்டிங் இருந்து பழகிட்டேன், வெள்ளிக்கிழமைனா நான் ஃபாஸ்டிங் இருந்துருவேன், ஃப்ரைடேயா நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒரு நாள் ஃபுல்லாக அவர்கள் தங்கள் பணிகளை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் சடங்காச்சாரமாக வழக்கமாக எடுக்கிற ஒரு ஃபாஸ்டிங்காக இருந்தால் அது வேதம் ரொம்ப அழகாக சொல்லி கொடுக்குறாரு. ஒருவனும் கோடித்துண்டை பழைய வஸ்திரத்தோடு இணைக்க மாட்டான். ரெண்டுத்துக்கும் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறார். அதே போல் புது திராட்சை ரசத்தை பழந்துருத்திகளிலே வார்க்கக்கூடாது. அப்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ரெண்டுத்தையும் தனித்தனியாக வைங்க. பழைய ஏற்பாட்டு பிரமாணமும் புதிய ஏற்பாட்டு கிருபையின் பிரமாணமும் ரெண்டுத்தையும் கவனமாக பார்க்கணும். நிறைய நேரம் பழைய ஏற்பாடு பிரமாணம்னு சொல்லி தொடாமையே இருக்கிறவங்க இருக்காங்க. அது தவறு. அங்கே எத்திக்கல் லா, அதாவது ஒழுக்க நெறி பிரமாணம்னு ஒன்று இருக்குது. அதை நம்ம தூக்கி போடக்கூடாது, அதை கை கொண்டு தான் ஆகணும். அதே மாதிரி அங்கே சடங்காச்சார பிரமாணம் ஒன்று இருக்குது, அதை நம்ம கை கொள்ள முடியாது, கூடாது. அதை தான் இயேசு சிலுவையில் முடிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த சடங்காச்சார பிரமாணத்தையும் ஒழுக்க நெறி பிரமாணத்தையும் ஒன்றா வச்சு நிறைய பேர் இன்றைக்கி தப்பாக போதிக்கிறாங்க. எதெல்லாம் சடங்காச்சாரமோ அதுதான் முடிக்கப்பட்டு விட்டது, அதை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டாம். அதை கொண்டாந்து இந்த புதிய திராட்சை ரசத்தோடு இணைக்கக்கூடாது, புதிய வஸ்திரத்தோடு அதை இணைக்கக்கூடாது, இது கிழிஞ்சு போயிடும். அப்போது ஆண்டவர் இங்கே தெளிவுபடுத்துகிறார். முதலாவதாக சடங்காச்சாரமாக இவர்கள் கை கொண்டு வருகிற இந்த உபவாசம். இரண்டாவது, கருத்தை உணராமல் எடுத்த உபவாசம். ஏன் ஃபாஸ்டிங் இருக்கிறோம்? இருக்கணும். ஏன்னா எங்கள் முன்னோர்கள் இருந்தாங்கள்ல, எங்கள் அப்பா இருந்தாங்க, தாத்தா இருந்தாங்கள்ல, அதனால் நான் இருப்பேன். கருத்தை உணராமல் எடுத்த ஃபாஸ்டிங். மூன்றாவது, கர்த்தரோடு உறவு இல்லாமல் எடுத்த ஃபாஸ்டிங். ரொம்ப டேஞ்சரானது. நிறைய நேரம் பட்டினி கிடப்போம். ஃபாஸ்டிங் இருக்கும்போது நீங்கள் ஜெபிக்கலைன்னா அது பட்டினின்னு அர்த்தம்.
ஃபாஸ்டிங் இருக்கும்போது தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்காம எக்ஸ்ட்ரா ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணாமல் அல்லது எக்ஸ்ட்ரா ஒரு 4-5 அதிகாரம் படிக்காமல் நம்ம ஃபாஸ்டிங் இருக்கிறோம் அப்படின்னா அது தேவனோடு உறவில்லாமல் நான் எடுக்கிற ஃபாஸ்டிங். என்ன பிரயோஜனம்? இந்த இடத்துல தான் ஆண்டவர் சொல்கிறாரு, மணவாளன் தன்னை விட்டு எடுபடும் காலம் வரும். அப்போ துயரப்படுவாங்களாம். அப்படின்னா எதுக்காக துயரப்படுறாங்க? அப்போ ஏன் ஃபாஸ்டிங் இருக்கிறாங்க? மணவாளனுக்காக அவர்கள் வைத்திருக்கிற ஏக்கம். பிரியமானவர்களே, இன்றைக்கி ஃபாஸ்டிங் இருக்கும் போதெல்லாம் தேவன் பேரில் நமக்கு ஒரு ஏக்கம் வரணும், அவர் மேலே ஒரு எதிர்பார்ப்பு வரணும். நான் தேவனுடைய சமூகத்தில் நான் ஃபாஸ்டிங் இருந்து தாழ்த்தி என்னுடைய இருதயத்தை கிழித்து கொண்டு அவருடைய சமூகத்தில் நான் தாழ்த்தும் போது அவருக்காக நான் ஏங்குகிறேன். உங்கள் ஃபாஸ்டிங்கில் அந்த ஏக்கம் இருக்குதா? அல்லது இதை மாதிரி ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கிற ஃபாஸ்டிங்காக தான் இந்த யோவான் ஸ்நானகனின் சீஷர்கள் இருந்தாங்க. நம்ம ஃபாஸ்டிங்கில் ரொம்ப கவனமாய் ஃபாஸ்டிங் இருப்போம். தேவன் அந்த கிருபைகளை நமக்கு தருவாராக. விசேஷமாய் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு மணவாளன் மணவாட்டியாகிய நம்மை சந்திக்க வருவார். அவருக்காக ஏக்கத்தோடு காத்திருப்போம். அவர் எப்போது வருவார் என்ற அந்த ஏக்கம் நமக்குள் அதிகரிக்கட்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இதை தான் இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாக குறித்து கொள்ளுங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 19:7, நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். அவருடைய மனைவி, சபையாகிய அவருடைய மனைவி, நீங்களும் நானும் அவரால் சம்பாதிக்கப்பட்ட அவருடையவர்கள். நாம் ஒரு எதிர்பார்ப்போடு ஏக்கத்தோடு இன்னும் உபவாசித்து அவர் அண்டையிலே கிட்டி சேர தேவன் கிருபை தருவாராக. இந்த 7ஆம் வசனத்தை நம்ம இன்னைக்குரிய மனப்பாட வசனமாக குறித்து கொள்வோம். நம்ம ஃபாஸ்டிங் இருக்கும்போது சடங்காச்சாரமாய் அல்ல, தேவனுடைய சமூகத்திலே ஒரு ஏக்கத்தோடு ஃபாஸ்டிங் இருப்போம். தேவன் நம்முடைய உபவாசத்தை அங்கீகரிப்பார், ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, எப்போதும் நாங்கள் உங்கள் சமூகத்தில் ஒரு ஏக்கத்தோடு காத்திருக்க நாங்கள் பழகணும். சடங்காச்சாரமாக எடுக்கிற ஃபாஸ்டிங் இல்லைப்பா, அப்படி ஒரு உபவாசம் எங்களுக்கு வேண்டாம். கவனமாய் நாங்கள் எடுக்கிற ஃபாஸ்டிங்கில் எப்போதும் தேவனோடு இன்னும் நெருங்கணுன்ற அந்த ஒரு அனுபவத்தை எங்களுக்கு தாரும். தொடர்ந்து மகிமைப்படும் பேசும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.